ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அக்கௌண்ட்ஸில் இருக்க யூனிட் 7 கம்பெனி அக்கௌண்ட்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் மீனிங் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் டிவிஷன்ஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பார்க்க போகிறோம். டிவிஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஷேரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷேரை வாங்குவாங்க. அந்த வாங்குறதுக்கு பேர் தான் என்ன ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர் கேபிட்டல் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, authorized capital, issued capital, subscribed capital, called up capital, paid up capital, reserve capital அப்படின்னு 6 ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து authorized capital. authorized capital அப்படின்ற ஒன்றுமே இல்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு கம்பெனியோட என்ன கேபிட்டலோ அதை தான் அத்தாரைஸ்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் சச் கேபிட்டல் அஸ் அத்தாரைஸ்டு பை மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ன்றது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் இந்த அத்தாரைஸ்டு கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் எ மேக்ஸிமம் அமௌண்ட் விச் கேன் பி ரேஸ் இஸ் கேபிட்டல். எவ்வளோ அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் ரேஸ் பண்ண முடியுதோ, கேபிட்டலுக்கு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணால் கேபிட்டல் வேணும். அந்த கேபிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுதோ அந்த ரைஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த அத்தாரைஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ வந்து ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல் ஆர் நாமினல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன வகையில் என்ன சொல்கிறாங்க, ரிஜிஸ்டர்ட் கேபிட்டல், நாமினல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன இஷ்யூட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டல்னா ஒன்றும் இல்லை, எவ்வளோ வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்களோ இல்லை வேறு யாருக்கோ இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை தான் சொல்லுவாங்கன்னா இஷ்யூட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரெப்ரசன்ட் அ பார்ட் ஆஃப் அத்தாரைஸ் கேபிட்டல் விச் இஸ் ஆஃபர்ட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இஷ்யூ பண்ணுற கேபிட்டல் தான் இஷ்யூட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல். இட் ரெஃபர்ஸ் டு எ பார்ட் ஆஃப் இஷ்யூட் கேபிட்டல். இஷ்யூட் கேபிட்டலில் இது ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஹஸ் பீன் அப்ளைட் ஃபார் ஆல்சோ அலாட்டட் பை த கம்பெனி. இந்த இதுவெல்லாம் இந்த கேபிட்டல்லாம் இந்த ஷேர்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணுறது தான் இந்த சப்ஸ்கிரைப் கேபிட்டல். இதை பார்த்துட்டு போய் நிறைய பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை தான் சொல்கிறாங்கன்னா சப்ஸ்கிரைப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கால்ட் அப் கேபிட்டல். இட் ரெஃபர்ஸ் டு த பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் விச் ஹஸ் பீன் கால்ட் அப் ஃபார் த கம்பெனி ஃபார் பேமெண்ட். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து வாங்குறதுக்கு கால் பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஷேரை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது தான் கால்ட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பேட் அப் கேபிட்டல். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் கால்ட் அப் கேபிட்டல் விச் ஹஸ் பீன் ஆக்சுவலி பெய்ட் பை ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பே பண்ணுறாங்களா, பே பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதை பே பண்ணி வாங்கிட்டு போகிறது தான் பேட் அப் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நான் ரிசர்வ் கேபிட்டல். த கம்பெனி கேன் ரிசர்வ் எ பார்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் டு பி கால்ட் அப் ஒன்லி அட் த டைம் ஆஃப் ஃபைண்டிங் அப். இப்போ கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து வைண்டிங் அப் ஆகும்போது அந்த கேபிட்டலில் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ரிசர்வ் கேபிட்டலோட வேலை. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசர்வ் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸை எப்படி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எ பப்ளிக் கம்பெனி மே ரேஸ் கேபிட்டல் பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு ஃபாலோயிங் வேஸ். ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை எப்படி ரேஸ் பண்ணும் அப்படின்றத இந்த வேஸ்லாம் பார்ப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட், ரைட் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ. இதை வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் இஷ்யூ. Issue of equity shares to the public through prospectus by a public company is a public issue. ஒரு பப்ளிக் கம்பெனி வந்து அவங்க ஈக்விட்டி ஷேர்ஸை பப்ளிக் வந்து ப்ராஸ்பெக்டஸ் மூலயமா இஷ்யூ பண்ணுறது பேர் தான் என்னென்னா பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஸ்பெக்டஸ்னால் அப்படின்னா என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுனா இந்த ப்ராஸ்பெக்டஸ்னால் எடுத்து கொடுப்பாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும், அதே மாதிரி அந்த கம்பெனியோட இதுவெல்லாம் இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ணி பப்ளிக் லிமிட்டட் வந்து பப்ளிக் கம்பெனி வந்து என்ன பண்ணுன்னா பப்ளிக் கிட்ட ரைஸ் பண்ணுறது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பப்ளிக் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அண்ட் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர். இது வந்து எதை இன்க்ளூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அண்ட் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் எனி ஆஃபர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் இன்விடேஷன் டு சப்ஸ்கிரைப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு செலக்ட் குரூப் ஆஃப் பர்சன். ஒரு குரூப் ஆஃப் பர்சன் கிட்ட கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கிக்க சொல்லுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் தேன் வே எ பப்ளிக் ஆஃபர் த்ரூ இஷ்யூ ஆஃப் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃபர் லெட்டர் அண்ட் விச் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 42 ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013.
இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். செக்ஷன் 42 ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் 2013 அந்த கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா ரைட் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி த்ரூ எ லெட்டர் ஆர் ஆஃபர் இஸ் நவுன் அஸ் அ ரைட் இஷ்யூ அப்படின்னா என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு கம்பெனிக்குள்ளே ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட ஈக்விட்டி ஷேர்ஸை விற்கிறது தான் என்னென்னா ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைட் இஷ்யூவை எப்படி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆர் ஆஃபர் மூலயமா இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போனஸ் இஷ்யூ. இந்த நேம்லேயே என்னன்னு தெரியும், போனஸ் அப்படின்னு தெரியுது. இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இஸ் நோன் அஸ் போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூ அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஏற்கனவே இருக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ஈக்விட்டி ஷேர்ஸை பிரித்து கொடுக்கறது தான் என்னென்னா போனஸ் இஷ்யூ. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பிரித்து கொடுப்பாங்க, அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். A company can issue shares as per provisions of Indian Company Act. ஒரு கம்பெனி ஒரு ஷேரை எப்படி இஷ்யூ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் கம்பெனி ஆக்டில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும். ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி வந்து என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குதோ எப்படி வந்து இஷ்யூ பண்ணணும் ஷேரை எப்படின்னு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குதோ அந்த கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கம்பெனி வந்து ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த மாதிரிலாம் இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ப்ராசஸ் படி இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். A public company can issue a prospectus and invite the general public to subscribe for its shares. இந்த இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்கிறேன்னா பப்ளிக் கம்பெனி வந்து என்ன பண்ணும் ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த ஜென்ரல் பப்ளிக்கை இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன் தருவாங்க. அதாவது இன்விடேஷன் ப்ராஸ்பெக்டஸ் தருவாங்க, அதை தான் என்ன சொல்கிறாங்க இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் என்னன்னா ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்ளிகன்ஸ் ஆர் டெபாசிட்டட் இன் த ஷெட்யூல்ட் பேங்க் பை அப்ளிகன்ஸ் அலாங் வித் அப்ளிகேஷன் மணி. இந்த இந்த ப்ராஸ்பெக்டஸ் வாங்கினோன்னே அதை படித்து பார்த்து பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ளிகேஷன்ஸை இந்த ஷெட்யூல்ட் பேங்க்கில் போடுவாங்க. அவங்க என்ன பேங்க் சொல்கிறாங்களோ அந்த பேங்க்கில் போட்டு அதோட அலாட்மெண்ட் மணியும் சேர்த்து அப்ளிகேஷன் அலாங் வித் அப்ளிகேஷன் மணியும் சேர்த்து கட்டுவாங்க. அந்த அப்ளிகேஷன் மணி எவ்வளவோ அதை கட்டிட்டு அப்ளிகேஷன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் மணி மஸ்ட் பி அட்லீஸ்ட் 5% ஆஃப் நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அந்த அப்ளிகேஷன் மணி எப்படி இருக்குன்னா 5% ஆஃப் அந்த ஷேரில் 5% இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். இன்வைட் பண்ணியாச்சு, அவங்கள ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணியாச்சுன்னா அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனி வந்து பண்ணுறது தான் அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ். When the minimum subscription stated in prospectus has been subscribed for a public, a company can allot shares. அந்த ப்ராஸ்பெக்டஸில் மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பப்ளிக். ஏ கம்பெனி கேன் அலாட் ஷேர்ஸ். இது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ஃபார் தோஸ் டு whom shares could be not be allotted. யாருக்கு வந்து ஷேர்ஸ் அலாட் பண்ணலையோ their application money will be refunded. யார் வந்து அந்த ஷேர்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர்ஸை யார் வந்து அந்த கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணலன்னா அந்த அப்ளிகேஷன் மணியை திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் எ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ரிசீவ்ட் ஆல் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் டு த ரீஃபண்ட் டு த அப்ளிகன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷனில் நாட் ரிசீவ் பண்ணலன்னா அந்த அப்ளிகேஷன் மணி இந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும், அதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த எல்லா அப்ளிகேஷன் மணியும் ரீஃபண்ட் ஆகிடும் அப்ளிகேஷன்ஸ்க்கு. யாரெல்லாம் பப்ளிக் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னா இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். த ஷேர் கேபிட்டல் மே ரிசீவ் த்ரூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஸ் பிலோ. இந்த ஷேர் கேபிட்டலை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மூலிமா எப்படி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்ளிகேஷன் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் அலாட்மெண்ட் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதுதான் என்ன சொல்கிறோம்னா ஃபைனல் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அலாட்மெண்ட் whenever the needs arise call may be made. அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது வேணும்னா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ஏதாவது மணி கட்டணும் அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க. கால்னு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் இஸ் அ டிமாண்ட் பை அ கம்பெனி டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் பார்ட்லி பேட் அப் ஷேர்ஸ்
to pay further installments towards the purchase price of shares. இந்த கால் அப்படின்னா என்னென்னா கம்பெனி வந்து கால் பண்ணுவாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அவங்க ஷேர்ஸை அவங்க கம்பெனி ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுக்குலாம் கால் பண்ணுவாங்க. எதுக்கு கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கம்பெனியில் ஷேர் வாங்கியிருப்பாங்க, பார்ட்லி அமௌண்ட் கட்டியிருப்பாங்க, இன்னும் பார்ட்லி அமௌண்ட் கட்டலை அப்படின்னா இவங்க வந்து கால் பண்ணுவாங்க. தேர் மே பி மோர் தென் ஒன் கால், ஒரு காலுக்கு மேலே பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால். திஸ் கால்ஸ் கேன் பி டிஃப்ரெண்டட் பை சீரியல் நம்பர்ஸ். அந்த சீரியல் நம்பர்ஸ் மாதிரி கூப்பிட்றாங்க. அதாவது என்னன்னா ஃபஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி அ ஃபைனல் கால். அந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. த வேர்ட்ஸ் அண்ட் ஃபைனல் வில் ஆல்சோ ஆட் டு த லாஸ்ட் கால். அது லாஸ்ட் கால்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இஃப் தேர்ட் கால் இஸ் அ ஃபைனல் கால் இஸ் ஸ்டாம்ப்ட் as a தேர்ட் அண்ட் ஃபைனல் கால். அந்த தேர்ட் கால் தான் வந்து ஃபைனல் காலாக இருந்தால் அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் மே பி இஷ்யூடு ஃபார் கேஷ் அட் பார் ஆர் அட் ப்ரீமியம். ஈக்விட்டி ஷேர்ஸை எப்படி இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஃபுல்லாக வந்து இஷ்யூ பண்ணுறது தான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அட் ப்ரீமியம் மூலமாக இஷ்யூ பண்ணுவாங்க. when a company issues a shares at price equal to face value, it is known as a issue of par. ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து இஷ்யூ பண்ணால் அதுதான் பார். when a company issues shares at the price more than face value, ஃபேஸ் வேல்யூக்கு மேலே வந்து அவங்க அந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணால், அந்த ஷேரை இஷ்யூ பண்ணால் அந்த ஷேருக்கு என்ன பேர்னா ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் பேர் தான் ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.